ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யுவர் ஆஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த்ரீ 1189 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இவங்க வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்க. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து என்ன கேரக்டர்ஸ் வேணா இருக்கலாம், ஏபிசிடி அப்படின்னு எந்த ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பலூன்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து, அதாவது பலூன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஸோ இது வந்து எத்தனை வாட்டி அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் ஒன்ல வந்து NLAEBOLKO அப்படின்னு வந்து ஒரு ரேண்டம் ஆர்டரில் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பலூன் ஒரு வேர்டு வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணுறோன்னா நம்மளுக்கு பலூனில் வந்து என்ன கேரக்டர்ஸ் இருக்குது? பி இருக்குது. ஸோ பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் எல் ஒரு வாட்டி, எல் வந்து செகண்ட் டைம், அப்புறம் ஓ ஒரு வாட்டி, ஓ வந்து செகண்ட் டைம், அண்டு என். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஆகுதா? ஸோ இது வந்து ஒன் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பலூன் வந்து ஒன் டைம் அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் டூவில் பார்த்தோம் அப்படின்னா LOONBAL எக்ஸு BALL POON. ஸோ இப்படி ஒரு பெரிய டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பலூன் வேர்டு வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ பி ஒரு வாட்டி, அப்புறம் ஏ வந்து ஒரு வாட்டி, எல் டூ டைம்ஸ் வருது, ஓ டூ டைம்ஸ் வருது, என் ஒன் டைம் வருது. ஸோ இது வந்து ஒரு பலூனு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே எல் ஒரு வாட்டி வருது, ஓ டூ டைம்ஸு, என் ஒரு வாட்டி, பி ஒரு வாட்டி, ஏ ஒரு வாட்டி, எல் செகண்ட் டைம். ஸோ இது ஒரு பலூனு. ஸோ இதில் மொத்தம் ரெண்டு பலூன் நம்மளுக்கு வந்து வந்துடுது இந்த டெக்ஸ்ட்டில். ஓகேவா? எக்ஸாம்பிள் த்ரீன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லீட் கோட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டெக்ஸ்ட்டில் வந்து லீட் கோட்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பலூனுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன வருது? எல் ஒன்று வருது, அதுக்கப்புறம் ஓ ஒன்று வருது. வேறு எதுவுமே பலூனுக்கான வேர்டை கொண்டு வரல வேறு எந்த கேரக்டருமே. ஸோ அப்போனா இதில் வந்து ஜீரோ அப்படின்னு போட்டிருந்தோம். அதாவது அவுட்புட் வந்து ஜீரோ அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு பலூன் அப்படின்னு ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன கேரக்டர்ஸ்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு பி வேணும், ஏ வேணும், எல் வேணும், அப்புறம் ஓ வேணும், நெக்ஸ்ட் என்ன என் வேணும் நமக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சின்னு செக் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறோம் மீன்ஸ் இது எல்லாமே எத்தனை வாட்டி வருது அப்படின்னு இதோட கவுண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இதோட கவுண்ட் எடுத்துட்டு இது வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு ஆன்சராக ஃபைனலாக தரோம். அது வந்து ஒரு வாட்டி வரலாம், ரெண்டு வாட்டி வரலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பி வந்து இந்த டெக்ஸ்ட்டில் எத்தனை வாட்டி வருதுன்னு பார்த்தோன்னா டூ டைம்ஸ் வருது. அதே மாதிரி ஏ வந்து எத்தனை வாட்டி வருது? டூ டைம்ஸ் வருது. எல் வந்து எத்தனை வாட்டி வருது? ஃபோர் டைம்ஸ் வருது. டோட்டலாக பார்த்தோன்னா ஃபோர் டைம்ஸ் வருது. ஓவோட ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவும் ஃபோர் டைம்ஸ் வருது. அண்ட் என் வந்து எத்தனை வாட்டி வருதுன்னா டூ டைம்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துடைய கவுண்ட்டையும் எடுத்துகிட்டு இது வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துடலாம் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக. ஃபஸ்ட்டு எல்லா டெக்ஸ்ட்டோட ஃப்ரீக்வன்சியும் எடுத்து நம்ம ஒரு அரேக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லைக் ஏ கேரக்டர் வந்து எத்தனை வாட்டி வருது, பி கேரக்டர் எத்தனை வாட்டி வருது, சி கேரக்டர் இந்த மாதிரி வருது, எல் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அந்த டெக்ஸ்ட்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கான கவுண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் ஒரு அரேக்குள்ளே. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் டூவில் வந்து ட்ரை ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் டூன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எல் கொடுத்துருக்காங்க, ஓ ரெண்டு வாட்டி, என்னு, பிஇ, ஏவு, எல், எக்ஸு, பி, ஏ, எல்எல், அப்புறம் பி, ஓஓஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டராக ஒரு ஃபார் லுக் மாதிரி போடுறோம். ஒரு ஃபார் லுக் போட்டு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு கேரக்டர்னா எல் ஒரு வாட்டி, எல் ஒரு கேரக்டர், ஓ ஒரு கேரக்டர், இந்த ஒரு கேரக்டர், என் ஒரு கேரக்டரு, அப்புறம் பி ஒரு கேரக்டரு, அப்புறம் ஏ ஒரு கேரக்டரு, எல் ஒரு கேரக்டரு. ஸோ அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம் இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்லேருந்து. சரியா? ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதை வந்து நம்ம ஆஸ்கை வேல்யூ ஏவோட மைனஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம ஆஸ்கை வேல்யூவோட மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட ஃப்ரீக்வன்சி அரேயில் நம்ம வந்து நம்பர் இண்டெக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது ஜீரோத் இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸு, செகண்ட் இண்டெக்ஸு, தேர்ட் இண்டெக்ஸு, அப்படியே ஒவ்வொரு நம்பர் பேஸ்டாக தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ எல்லுன்னு வருதுன்னா அதோட கவுண்ட் வந்து அதோட இண்டெக்ஸில் தானே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணால் தானே நம்மளால் செக் பண்ண முடியும் எல் எத்தனை வாட்டி அக்கர் ஆகியிருக்கு இல்லை அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஆஸ்கை வேல்யூஸில் மைனஸ் பண்ணுறோம். ஆஸ்கை வேல்யூஸில் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லுன்னு நான் கேரக்டர் எடுக்கிறேன், எல்லுன்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஆஸ்கை வேல்யூ இருக்கும் நம்பரில். சரியா? அது வந்து 105, 110 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். எதோட மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட மைனஸ் பண்ணுறோம், ஸ்மால் ஏ. இந்த ஸ்மால் ஏவோட ஆஸ்கை வேல்யூ என்ன அப்படின்னா 97. ஓகேவா? ஸோ இந்த 97ஓட ஒவ்வொரு கேரக்டராக மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்பரில் வரும். இப்போ வந்து எனக்கு ஏ கேரக்டர் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஏ கேரக்டர் வந்து வருதுன்னா ஏ மைனஸ் ஏ நம்ம போடுவோம். அப்போனா 97 மைனஸ் 97, 97 மைனஸ் 97னா 0.
அப்போனா 0th இண்டெக்ஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? எந்த கேரக்டரோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இந்த கேரக்டர் வந்து மைனஸ் பண்ணுறேன், ஏவோட மைனஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ப்ளஸ் போட்டு அதோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ எல்லுன்னு வருதா, இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏக்கான இண்டெக்ஸு, 0 வந்து ஏக்கான இண்டெக்ஸு, 1 வந்து பிக்கான இண்டெக்ஸு, 2 வந்து சிக்கான இண்டெக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி Z வரைக்கும் போகும். 0லேருந்து 26 ஆல்ஃபாபெட்ஸா, அப்புறம் 0லேருந்து 25 வரைக்கும் போகும். 25th இண்டெக்ஸ் வந்து Z-க்கான இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும். எல்லுன்னு ஒரு கேரக்டர் எடுக்கிறோமா, எல் மைனஸ் ஏ, அதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி அதோட கவுண்ட்டை வந்து 1 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம். எல் வந்து எனக்கு இங்கே வருது அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம். அப்போனா இந்த இடத்துல கவுண்ட் வந்து இனிஷியலாக 1ன்னு கொடுப்பேன், ப்ளஸ் ப்ளஸ் ஆகி. அது வரைக்கும் என்னோட கவுண்ட் வந்து 0 தான் இருக்கும் இது எல்லா இண்டெக்ஸ்லேயும். ஸோ அப்புறம் ஓ வருதா, ஓ வருது. ஓ வந்து நான் இந்த இண்டெக்ஸ்னு சொல்லிக்கிறேன் சும்மா. ஸோ ஓ வந்து ஏவோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்கே வேல்யூவில் நமக்கு ஒரு இண்டெக்ஸ் கிடைக்கும். அந்த இண்டெக்ஸோட கவுண்ட்டை வந்து 1 அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ளஸ்னால ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ப்ளஸ் ஆகி 1ன்னு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதோட கவுண்ட் 1. இப்போ இன்னொரு வாட்டி ஓ வருதா அப்படின்னா இதோட கவுண்ட் வந்து 2. அதுக்கப்புறம் என் வருதா, எண்ணை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னோட இண்டெக்ஸு, இது வந்து ஓவோட இண்டெக்ஸு, இது வந்து எல்லோட இண்டெக்ஸு, இது வந்து எம்மோட இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்னன்னு வருதா, என்னோட கவுண்ட் வந்து 1 ஆயிரும். என் மைனஸ் ஏ ஃப்ரீக்வன்சி வந்து அந்த இண்டெக்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் 1. ஸோ பி மைனஸ் ஏ, பியோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ வந்து 97. ஓகேவா? பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 98ன்னு வரும் ஆஸ்கை வேல்யூவில். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இண்டெக்ஸ் 1னா இந்த இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இதோட ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இதோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஏன்னா 97 மைனஸ் 97 அப்படின்னா 0th இண்டெக்ஸு, இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 1 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். எக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிக்கிறேன். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 1 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் பின்னு வருதா, இப்போ பியோட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ப்ளஸால். அப்போனா ஆல்ரெடி 1ன்னு இருக்குது, இதோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு மாறிடும். ஏன் இண்டெக்ஸ் வருதா அப்படின்னா ஏ இண்டெக்ஸில் ஆல்ரெடி 1 இருக்குது, இதை வந்து ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு அப்டேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு எல் இன்னொரு வாட்டி வருதா, எல்லோட வேல்யூ என்ன, சாரி நம்ம இந்த எல்லை ஸ்டோரே பண்ணல. ஸோ இந்த எல்லை பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த எல் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ப்ளஸ் ஆகி 3ன்னு வரும். ஓகேவா? 3ன்னு வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு எல் வருதா, ஸோ இதோட ஃபைனல் ஃப்ரீக்வன்சி 4ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் பியோட வேல்யூ செக் பண்ணுறோம். பி வந்து எந்த இண்டெக்ஸ் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போனா பியோட கவுண்ட் வந்து 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் ஓ வருது. ஓ வந்து 2ன்னு இருக்கா அப்படின்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரிமெண்ட் ஆகி 3 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஓ வருதா, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி 4 அப்படின்னு வரும். அப்புறம் எண்ணில் வந்து ஆல்ரெடி 1ன்னு இருக்கா, ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி 2 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு A2 இருக்குது, P2 இருக்குது, L4 இருக்குது, N2 இருக்குது, O4 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பலூன் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறோம். பலூன் ஒரு டெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேர்டுக்குள்ளே, அதாவது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து பலூன் எத்தனை வாட்டி வருதுன்னு தானே கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா இது வந்து ஃபார்ல போட்டு ஒவ்வொரு கேரக்டராக இருக்கிறேன். பி ஒரு கேரக்டரு, ஏ ஒரு கேரக்டரு, எல் ஒரு கேரக்டரு, ஓ ஒரு கேரக்டரு, என் ஒரு கேரக்டரு அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதோட ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறேன். லைக் இந்த ஃப்ரீக்வன்சி அறையில் போயிட்டு செக் பண்ணுற இதோட கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு வந்து பி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பி மைனஸ் ஏனா 98 மைனஸ் 97 அப்போனா நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸோட கவுண்ட் வந்து என்ன, 2. ஸோ பியில் வந்து 2ன்னு ஸ்டோர் ஆகிருக்கா, அப்போனா இங்கே கவுண்ட் வந்து 2 அப்படின்னு வந்துடும். கவுண்ட் 2ன்னு வந்துச்சுன்னா நம்ம ஆன்சரோட அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மினிமம் ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஸோ கவுண்ட்டை வந்து அப்படியே ஆன்சரோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்து 2 வாட்டி அக்கர் ஆகுது இந்த பலூன்னு டெக்ஸ்ட்டு அப்படின்னு. அப்புறம் ஏ செக் பண்ணுறோம். சப்போஸ் ஏ வந்து எனக்கு ஒரு வாட்டி தான் அக்கர் ஆகுது அப்படின்னா என்னால் பலூன் வேர்டு வந்து ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். ஆனால் இங்கே ஏ வந்து என்ன ஃப்ரீக்வன்சி 2ன்னு வருதா, ஸோ அதோட கவுண்ட்டும் 2. ஆன்சருக்குள்ளே வந்து ஆல்ரெடி 2ன்னு இருக்கா, இது ரெண்டுத்தில் எது மினிமம்னு செக் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஆன்சருக்குள்ளே. இப்போ எல் வந்து எனக்கு என்னன்னு பார்க்குறோம். எல்லோட ஃப்ரீக்வன்சி வந்து 4. பட் எனக்கு 2ன்னு இருந்தாருன்னா 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது. அதாவது பலூன்னு ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே
எல் வந்து 2 டைம்ஸ் வருது. எல்லோட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் வருது அண்ட் ஓவோட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் வருது. சப்போஸ் என்னோட கேரக்டர் வந்து எல் ஆர் ஓன்னு வந்துச்சுன்னா அதை வந்து நான் டிவைடட் பை 2ன்னு போட்டுருந்தேன். டிவைடட் பை 2ன்னு போட்டேன்னா இது எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு என்ன 4ன்னு வருதா, என்னோட எல் வந்து 4 டைம்ஸ் வருது. 4 டைம்ஸ்னா 4 டிவைடட் பை 2. எல்லோட வேல்யூ 4 டைம், எல் வந்து 4 டைம்ஸ் வருது. இதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம் இதோட கவுண்ட்டை. அப்படின்னா 4 கவுண்ட் வருது எல்லுக்கு, அது வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2. ஓகேவா? ஸோ இதோட கவுண்ட் வந்து 2ன்னு இதுக்குள்ளே கொடுத்துப்போம். ஆன்சர் வந்து ஆல்ரெடி 2 தான். ஸோ அப்படியே 2 ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஓவோட வேல்யூ என்ன, ஓவும் 4 டைம்ஸ் வருதா, ஓ 4 டைம்ஸு. ஸோ அதை வந்து 4 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு கவுண்ட் வந்து 2 அப்படின்னு எடுக்கிறோம். கவுண்ட் வந்து 2ன்னு எடுத்தோம். ஆன்சரோட செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி மினிமம் வேல்யூ தான் ஆன்சருக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் என் பார்க்குறோம். என் வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது, என் வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம கண்டிஷன் போட தேவையில்லை. எல்லுக்கும் ஓக்கும் மட்டும் ஸ்பெஷல் கண்டிஷன் போடலாம். எல்லோட கவுண்ட்டையும் ஓவோட கவுண்ட்டையும் டிவைடட் பை 2 போட்டு அதோட கவுண்ட் எடுக்கிற மாதிரி அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம், ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டு. எண்ணுக்கு வந்து நம்ம போட தேவையில்ல, டேரெக்டாகவே கவுண்ட் எடுத்துடலாம். ஸோ கவுண்ட் எடுத்து ஆன்சரோட செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எது மினிமம் வேல்யூ, 2 தான் மினிமம் வேல்யூ. அப்படின்னா இதுதான் ஃபைனலாக ஆன்சர்னு ரிட்டர்ன் தரும். 2 டைம்ஸ் என்னோட பலூன் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து சப்போஸ் பி வந்து 2 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஏ வந்து ஒரு டைம் வருது, எல் வந்து ஒரு 4 டைம்ஸ் வருது. எல் 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 ஓகே. ஓ வந்து ஒரு 3 டைம்ஸ் வருது. ஓகேவா? அப்புறம் என் வந்து ஒரு 1 டைம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மினிமம் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தோட கவுண்ட்டும் சிமிலராக வரணும். அதாவது பி ஒரு வாட்டி வருது, ஏ ஒரு வாட்டி வருது, அப்போ அதே மாதிரி எல் ஒரு வாட்டி வரணும், ஓ ஒரு வாட்டி வரணும், என் ஒரு வாட்டி வரணும். ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி வந்தால் தான் இது கரெக்டாக அக்கறை வர மாதிரி நம்ம வைக்கிறோம். அதுக்கெல்லாம் இந்த டிவைடட் பை 2 போட்டேன். அப்போனா 2 டைம்ஸ் வந்தால் ஒரு வாட்டி வந்த மாதிரி கணக்கு காட்டும். அதே மாதிரி ஓ 2 டைம்ஸ் வந்தால் ஒரு வாட்டி வந்த மாதிரி கணக்கு காட்டும், அந்த டிவைட் பை 2 போட்டதுனால அதோட கவுண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேர்டு வந்து ஒரு வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பி வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது, ஏ வந்து 1 டைம் அக்கர் ஆகுது, எல் வந்து 4 டைம்ஸ் அக்கர் ஆகுது அண்ட் ஓ வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது, என் வந்து 1 டைம் அக்கர் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து ஆன்சரோட இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும், நார்மலாக ஆன்சரோட இனிஷியல் வேல்யூ எய்தர் 0ன்னு இருக்கும், அப்படி இல்லைனா நம்ம மேக்ஸிமம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கவுண்ட்டாக எடுக்கிறோம். ஒரு ஃபாரில் போட்டு ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட்டும் எடுக்கிறோம். பியோட இண்டெக்ஸில் வந்து எத்தனை இருக்குது கவுண்ட்டு அப்படின்னு. ஸோ பியோட இண்டெக்ஸில் எவ்வளோ கவுண்ட் இருக்குது, 2ன்னு இருக்குமா. 2ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்போம் 2 அப்படின்னு. அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் ஏவோட இண்டெக்ஸை வந்து செக் பண்ணுவோம். ஏவோட இண்டெக்ஸில் எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஓகேவா? அப்போனா அதோட கவுண்ட் வந்து என்ன, 1. பட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 2ன்னு இருக்குல்ல. இது ரெண்டுத்தில் எது மினிமம்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி எது மினிமமோ அதை வந்து ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். அப்போனா 1ன்னு இருக்கும் ஆன்சருக்குள்ளே. ஆன்சர் வந்து அப்டேட் ஆகி 1ன்னு வந்துடும். அப்புறம் எல் வந்து 4ஆ, எல்னால இது டிவைடட் பை 2 பண்ணுறோம். 2 டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் 2ன்னு வரும் கவுண்ட்டு, டோட்டல் கவுண்ட்டுங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து சின்னதா இல்லை இதில் ஆன்சரில் இருக்கிற 1 வேல்யூ சின்னதா அப்படின்னு மினிமம் ஃபங்க்ஷன் போட்டு 1 வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஆன்சருக்குள்ளே மறுபடியும். நார்மலாக ஆன்சர் வந்து அப்படியே இருக்கும் 1 இருக்கிறதுனால. அடுத்து ஓ வந்து செக் பண்ணுறோம். ஓ வந்து எத்தனை 3 டைம்ஸ் அக்கர் ஆகுதா, 3 டைம்ஸ் அக்கர் ஆகுது. ஓக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்பெஷல் கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, ஓ வந்து எத்தனை வாட்டி அக்கர் ஆகுதோ அது வந்து 2 டைம்ஸ் அப்படியே டிவைட் பண்ணிடணும் அப்படின்னு. அப்போனா 3 டைம்ஸு 3 டிவைடட் பை 2 என்ன, 1. 1.5ன்னு வரும். நம்ம வந்து 1 எடுத்துருவோம் போலா. ஓகேவா? ஸோ 1 டைம் அப்போனா கவுண்ட் வந்து 1ன்னு வந்துடும். ஆன்சர்லேயும் 1ன்னு தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1ன்னே இருக்கும், 1ன்னே ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் என் செக் பண்ணுறோம். என்னோட கவுண்ட் வந்து என்ன, என்னோட கவுண்ட் வந்து 1, ஆன்சரோட கவுண்ட்டும் 1. ஸோ ஆன்சரில் வந்து 1ன்னு ஸ்டே ஆயிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பலூன் எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது, ஆக்சுவலாக வேர்டு பலூன் வந்து ஒரு வாட்டி தான் அக்கர் ஆகுது. ஏன்னா பி வந்து ஒரு வாட்டி தான் நம்ம எடுக்க முடியும். என்னதான் பி 2 டைம்ஸ்னாலும் ஒரு வாட்டி எடுத்தாலும் நம்மளால அந்த பலூன் வேர்டே கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஏ வந்து ஒரு வாட்டி எடுக்கிறோம். ஏன்னா ஏ வந்து 1 தான் இருக்குது. 2 டைம்ஸ் இருந்ததுன்னா நம்மளால 2 பலூன் எடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லலாம். பட் நமக்கு வந்து ஏ வந்து 1 டைம் தான் இருக்குது. எல் வந்து 4 டைம்ஸு, 4 டைம்ஸ் இருந்தாலும் நம்மளால 2 டைம்ஸ் தான் எடுக்க முடியும். அப்போனா அதுக்கு வந்து 1. அண்ட் ஓ வந்து 3 டைம்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து 1ன்னு எடுக்கிறோம். அப்புறம் என் வந்து 1. இதெல்லாமே 1 டைம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பலூன் ஒரு வேர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த எல்லுக்கும் ஓக்கும் வந்து 1 டைம் எடுக்கிறோன்னு சொல்கிறது வந்து அந்த 2 தான் சொல்கிறேன். 2 வாட்டி எல் எடுக்கிறதுனா நான் 1 டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் அதேமாரி 2 வாட்டி ஓ எடுக்கிறேன், 1 டைம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்.
மீதி எல்லாமே நார்மலாக ஒன் டைம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பலூன் ஒரு வேர்டு வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ இதுதான் இதுக்கான கோடு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி வெக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து அதோட சைஸ் வந்து 26 அப்படின்னு செட் பண்ணுறோம். 26னா 26 ஆல்ஃபபெட்ஸில். ஸோ 0லேருந்து 25 வரைக்கும் அப்படின்னு அந்த அரேல வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட இனிஷியலாக அதில் வந்து என்ன கவுண்ட் இருக்கணும் அப்படின்னா, இனிஷியலாக எல்லாத்துலேயும் கவுண்ட் வந்து 0 தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பலூன் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ணிடுது. இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அதோட கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு ஒரு ஃபார் லூப் போட்டு எத்தனை வாட்டி இந்த கேரக்டர்லாம் வந்திருக்கு அப்படின்னு அதோட கவுண்ட் எடுத்து நம்ம ஃப்ரீக்வன்சி அரேல கொடுக்குறோம். ஃப்ரீக்வன்சி அரேல செட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பலூன்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறோம். பலூன்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து இது எத்தனை வாட்டி அக்கர் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? பி ஒரு வாட்டி வருதா, பி எத்தனை வாட்டி வருது, ஏ எத்தனை வாட்டி வருது, எல் எத்தனை வாட்டி வருது, ஓ எத்தனை வாட்டி வருது, என் எத்தனை வாட்டி வருது அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டராக நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் எல்லாமே ஒரு வாட்டி வந்துச்சுன்னா இந்த வேர்டு வந்து ஒரு வாட்டி அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். எல்லுக்கும் வந்து ஸ்பெஷலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதாவது அது வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆனா ஒரு வாட்டி அக்கர் ஆகிற மாதிரி காட்டு அப்படின்னா தான் கவுண்ட் வந்து /2 அப்போனா கவுண்ட் வந்து அப்டேட் ஆகும். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ வந்து எல் வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா கவுண்ட் வந்து என்ன இருக்கும், 2ன்னு இருக்குமா, 2 டிவைடட் பை 2 வந்து 1 அப்படின்னா கவுண்ட் வந்து 1 அப்படின்னு அப்டேட் ஆகிரும். ஸோ இதெல்லாம் கவுண்ட் எடுத்துட்டு இது இப்போ எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வாட்டி அக்கர் ஆச்சு அப்படின்னா அந்த வேர்டு வந்து ஒரு வாட்டி இருக்கா அப்படின்னு அர்த்தம் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள. அப்படி இல்லை எல்லாமே 2 டைம்ஸ் கரெக்டாக அக்கர் ஆகுது அப்படின்னா 2 டைம்ஸ் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து வேர்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே 3 டைம்ஸ்னா 3 டைம்ஸ் அந்த வேர்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஆன்சருக்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். மினிமம் ஃபங்க்ஷன் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வந்து நம்ம ரிட்டர்ன் தரோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஐ கண்டென்ட்ஸ் லேர்னிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த டாபிக் பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம சேனலில் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் யராஸ்காதி சைனிங் ஆஃப்.